போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த வகுப்புகளில் தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த மூன்று தலைப்புமே நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். இன்றைய வகுப்பு என்னன்னா, அந்த தன்மை, முன்னிலை, படர்க்கையில நம்ம பெயர்களை குறித்து பார்த்துருக்கோம். தன்மை பெயர், தன்மை ஒருமை பெயர், பன்மை பெயர், முன்னிலை ஒருமை பன்மை பெயர், படர்க்கை ஒருமை பன்மை பெயர். இன்னைக்கு நம்ம என்ன ஆட் பண்ணி பார்க்க போறோம்னா, அந்த தன்மை, முன்னிலை, படர்க்கையில் இருக்கிற வினைகள் குறித்தும், ஒருமை பன்மையில் இருக்கிற மரியாதை பன்மை குறித்தும், இது மட்டும் இல்லாமல் இந்த மூவிட பெயர்களோட பண்புகள் குறித்தும். பண்புகள்னா என்னன்னா, அந்த மூவிட பெயர்கள் பெயர்களா வரும்போது எதெல்லாம் காட்டும், வினைகளா வரும்போது எதெல்லாம் காட்டும். இது தொடர்பாக நம்ம முழுமையாக பார்க்க போறோம். அப்போ ஒருமை பன்மை இன்றைய வகுப்புனது. முக்கியமா ஒருமை பன்மை தான். நம்ம ஏன் இந்த அளவு ஒருமை பன்மைக்கு இதெல்லாம் டெப்தா எடுத்துட்டு இருக்கோம்னா, இந்த அளவு நம்ம டெப்தா ஒரு டாபிக்கை படிக்கும் பொழுது அந்த டாப்பிக்கை போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அது எந்த அளவு எளிமையா இருக்குன்னு நம்மளால உணர முடிஞ்சா, இப்போ எல்லா டாப்பிக்கும் இது ஒரு கீ. அப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா இவ்வளோ அடிப்படையை கற்றுக்கிட்டா அந்த டாபிக் ரொம்ப எளிமையாக மாறிடும். மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ப்ரெஷர் ஆக தேவையில்ல, மறக்க தேவையில்லைன்ற பல புரிதல் உங்களுக்கு வரும். அதனால ஒருமைப்பன்மையில் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா, இது வரைக்கும் நம்ம கொடுத்த 3 கிளாஸ். நான் சொன்ன மாதிரி நாளை வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவிட பெயர்கள் வேற்றுமை உருபு ஏற்கும் போது எப்படி தெரியும், சரியா? அது நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் வரும். அதுக்கப்புறம் விகுதிகள் மட்டும்தான். அது முடிச்சுட்டா ஒருமைப்பன்மை டோட்டலாக முடிஞ்சிடும். எந்த அளவு கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதை தாண்டி ஒருமைப்பன்மை என்ன ஒரு விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும்னா, தொடர் வகைகள். தொடர் வகைகள் முக்கியம். ஏன்னா ஒரு பெரிய தொடர் கொடுத்துட்டு ஒரு வினைமுற்று ஒருமையில முடிக்கும் போது அந்த ஒருமை அந்த தொடர்ல எதை குறிக்குதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப பாருங்க, இது இல்லாமையும் ஒருமைப்பன்மைக்கு ஒரு அடிப்படை தொடர் வகையில இருக்கு. அப்ப இலக்கணத்துல நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஏன் இந்த டாபிக் படிக்கிறோம்னு சில பேர் நினைப்பாங்க. பட் அந்த டாபிக் தான் இன்னொரு டாபிக் அடிப்படையா இருக்கும். இப்படி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா மெயினா ஒருமைப்பன்மை தான். சரி, வகுப்புக்குள்ள போயிடலாமா? தன்மை, முன்னிலை, படர்க்கை நம்ம பார்த்திருந்தோம். தன்மைனா இருப்பது, தன்மைனா என்னது? தன்னை குறிப்பது தன்மை. முன்னிலைனா தனக்கு முன்னாடி இருப்பவங்களை குறிப்பது முன்னிலை. படர்க்கைனா என்னன்னா, தன்னையும் குறிக்காமல் தனக்கு முன்னாடி முன்னிலையில் இருப்பவங்களையும் குறிக்காம வேற ஒருத்தவங்களை குறிச்சா அது படர்க்கை. இது நம்ம பேச்சு வழக்கில் பார்த்துருப்போம். பட் கிளாஸ்ல நம்ம கிளியரான விளக்கத்தை பார்த்துருப்போம். தன்மைனா என்னது? தன் கருத்தை சொல்பவன் ஆதலால் தன்மை. முன்னிலைனா என்னன்னா, சொல்வதை முன்னின்று கேட்பதால் அது முன்னிலை. படர்க்கைனா என்னன்னா, சொல்பவன் கேட்பவன் அல்லாமல் பேச்சு வேறு ஒருவரிடம் படர்வதால் அது படர்க்கை. இந்த அளவு நம்ம டெப்தா விளக்கம் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் மூவிடத்துக்கு ஒரு விளக்கமே கொடுத்திருப்பாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூவிடனே. இவ்வளவுதான் விளக்கம். மூவிடனா என்னன்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூவிடனே. அப்ப மூவிடம் என்று சொல்லப்படுவது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூன்றுமே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெயினா நம்ம தன்மை, முன்னிலை, படர்க்கை பெயர்கள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நான் அதுக்கான வினைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம எதிர்மறையிலையும் சில விஷயத்த நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்ப இந்த வகுப்புல நிறைய மொழித்திறனுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். அந்த மொழித்திறனுக்கு தேவையான விஷயத்த சில நேரம் நம்ம மனப்பாடம் பண்ணி கூட வச்சிருந்திருப்போம். பட் அதுக்கான ஆழமான புரிதலை நான் உங்களுக்கு பிரித்து எழுதுக்கு அடிப்படையில் சொல்லித்தரேன். சரி, நம்ம ஒயிட் போர்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ரிவிஷன் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் சொன்ன அந்த விதி இருக்கு பாருங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூவிடனே. நன்னூல் விதி. அப்ப அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? மூவிடம் என்று சொல்லப்பட்டவை தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற 3 ஆகும். இப்ப இதுல கூட ஒருமைப்பன்மை இருக்கு தெரியுமா? மூவிடம் என்று சொல்லப்பட்டவைன்னு சொல்றாங்க பாருங்க. மூவிடம் என்று சொல்லப்பட்டதுன்னா அது தப்பு, சொல்லப்பட்டவைன்னா என்னது? அது சரி. அப்ப ஒருமையில இருந்தா பட்டதுன்னு சொல்லலாம், பன்மையில இருக்கனால பட்டவைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நீங்க ஒருமைப்பன்மையை கவனிக்கணும். நான் இதுதான் சொல்லியிருப்பேன். பள்ளி பாட புத்தகத்துல ஒரு உரைநடை இருக்கு. அந்த உரைநடையில எவ்வளவு வாக்கியங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லா வாக்கியத்திலையுமே ஒருமைப்பன்மை சரியா தான் இருக்கும். அப்ப ஒருமைப்பன்மையில நீங்க வீக்கா இருக்கீங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் கத்துக்கிட்டு போய் ஒரு உரைநடை எடுத்து 10th புக்ல இருக்கிற ஒரு உரைநடை நீங்க ஃபுல்லா படிங்க. எங்கெங்கெல்லாம் ஒருமை வருது, எங்கெங்கெல்லாம் பன்மை வருதுன்னு செக் பண்ணா வேலையை முடிஞ்சிருச்சு. அப்ப லட்சக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் நம்ம புத்தகத்துல இருக்கு. ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நம்ம போய் தேடிட்டு இருக்கோம்ல, எங்கேயுமே தேட தேவையில்ல. எவ்வளவு உரைநடை, எவ்வளவு துணை பாடங்கள் இருக்கு பள்ளி பாட புத்தகத்துல. எல்லாமே கரெக்டான மொழி நடையில் தானே இருக்க போகுது. அப்ப அதுல ஒருமைப்பன்மை சரியா தானே இருக்கும். அதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுமே இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை இப்ப முடிச்சுட்டு அடுத்து மூவிட பெயர்கள் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி தெரியும். நாளை வகுப்பு அடுத்து விகுதிகள் முடிச்சுட்டு நானே கூட ஒரு புக்ல ஒரு லெசனை வச்சு அதுல எப்படி ஒருமைப்பன்மை பயன்படுத்தியிருக்காங்க, அது சரியா தப்பா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதான் தன்மை, தன் கருத்தை சொல்பவன் ஆதலால் தன்மை. முன்னிலை, சொல்பவன் கருத்தை முன்னின்று கேட்பதால் முன்னிலை. படர்க்கை, சொல்பவனையும் கேட்பவனையும் விட்டு அயலான் ஒருவனிடம் பேச்சு படர்வதால் அது படர்க்கை. சரியா? அடுத்து நான் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல நடத்திட்டு அந்த பாக்ஸை காட்டுறேன்.
ஃபர்ஸ்ட் இடம். ஃபர்ஸ்ட் என்னது? இடம். சரி, அடுத்து பெயர். அடுத்தது வினை. சரி, சோ இடம், பெயர், வினை. அதுனா இடம், பெயர், வினை. இடம்னா தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? பெயர்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இது வரைக்கும் பார்த்தது மூவிட பெயர்கள். பெயர் சொல், வினை சொல் தெரியல. ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல், ஒரு செயலை குறிப்பது வினை சொல். சோ இப்ப இங்க இடம் ஃபர்ஸ்ட் என்ன இடம்? தன்மையா? தன்மை. தன்மை பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். தன்மை. சரி, தன்மையில பெயர் என்ன? நான். திரும்பவும் தன்மை. தன்மையில பெயர் என்ன? நாம். இதுல உங்களுக்கு ஒரு துளி கூட டவுட்டே இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நடத்தி கொடுத்திருக்கோம். சரியா? நான் என்பது தன்மை ஒருமை, நாம் என்பது தன்மை பன்மை. சோ அது பெயரை குறிக்குமா? சோ அப்ப தன்மை ஒருமை, தன்மை பன்மை, அப்ப தன்மையில ரெண்டு. ஓகேவா? சோ அப்ப இது ஒரு பெயர். அடுத்து முன்னிலை. முன்னிலை நீ. இப்ப நான், நாம் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதோட வரலாறு என்னெல்லாம் புரியும். யான், யாம், அதெல்லாம் கடைசி கட்டத்துல வந்து நம்மளுக்கு கிடைச்சது என்னது? நான், நாம். அதுவும் நீங்க நான் வச்சுக்கணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னிலையில நீ, திரும்ப இன்னொரு முன்னிலை நீர் இல்ல நீங்கள். இது வேணா பயன்படுத்திக்கலாம். சரியா? அப்ப நீ என்பது முன்னிலை ஒருமை, நீர் என்பது முன்னிலை பன்மை. புரியுதா? எப்படி நான் என்பது தன்மை ஒருமை, நாம் என்பது தன்மை பன்மையோ, அது போலதான் நீ என்பது முன்னிலை ஒருமை, நீர் என்பது முன்னிலை பன்மை. அடுத்து படர்க்கை. படர்க்கை அவன். படர்க்கை அவள். படர்க்கை அவர். படர்க்கை அது. படர்க்கை அவை. ஜஸ்ட் இப்ப நான் சொல்லி தரது ஒருமை பன்மைக்கு மட்டும் இல்ல, சொல்லிலக்கணத்துல எப்படி எழுத்து இலக்கணத்துல உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து அடிப்படையோ, சொல்லிலக்கணத்துக்கு அடிப்படை இந்த திணை, பால், எண்ணு, இடம், பெயர் சொல்லு, வினை சொல்லு, இந்த பேசிக் தான் அடிப்படை. அப்ப இது ஸ்ட்ராங் ஆகணும், பல இலக்கண தலைப்புகள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகும். சோ படர்க்கையில பாருங்க, அவன், அவள், அவர், அது, அவை. சோ இதுலயும் ஒருமை பன்மை இருக்கு. அவன் என்பது படர்க்கை ஒருமை, அவள் என்பது படர்க்கை ஒருமை, அவர் என்பது படர்க்கை பன்மை, அது என்பது படர்க்கை ஒருமை, அவை என்பது படர்க்கை பன்மை. சோ இதுல திணை அடிப்படையில பிரிக்கலாம். சோ மேல இருக்கிற 3 உயர் திணை, கீழே இருக்கிற 2 அக்ரிணை. சோ அப்ப திணை அடிப்படையில் பிரிக்கும் போது இது 3 உயர் திணை, இது 2 அக்ரிணை. ஒருமை பன்மை அடிப்படையில் பிரிக்கும் போது இது 2, இது 1. சோ இது 3 ஒருமை, இதுவும் பன்மை. சோ இந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இதெல்லாம் பெயர். இதெல்லாம் என்னது? மூவிட பெயர். சோ மேல பார்த்தது தன்மை பெயர். சோ இது முன்னிலை பெயர், இது படர்க்கை பெயர். சார் படர்க்கைக்கு தான், தாம் தானே சொன்னீங்க. அந்த தான், தாம் தான் வந்து ரொம்ப ட்ரெடிஷனலானது, பழசு. பட் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பயன்படுத்துறோம்? அப்ப பாருங்க, வகுப்பு நம்ம எப்படி கொண்டு போறோம்னா, என்ன இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும், இப்ப என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இன்னைய காலகட்டத்துல படர்க்கைனாலே தான், தாம் நான் வச்சீங்க, அது எங்க பயன்படும் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரியா? சோ தாம் என்பது கல்விகுதி பெற்று தாங்கள்னு வந்து இந்த காலத்துல முன்னிலையில இருக்கிற ஒரு மரியாதையான ஒருத்தர் குறிக்கிறதுக்கு பயன்படுது கூட நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி பொருளே இல்லாம பல இடத்துல அந்த தான், தாம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பட் அதோட ஆரிஜின் என்னது? ஒரு படர்க்கை. தான், தாம் என்பது ஒரு படர்க்கை. பட் இன்னைக்கு அது மாறிடுச்சு. சோ இன்னைய காலகட்டத்தில் நம்ம படர்க்கை என்ன பயன்படுத்துறோம்? அவன், அவள், அவர், அது, அவை.
பதிலீட்டு பெயர்கள்னு ஒண்ணு இருக்கு. அது நான் பதிலீட்டு பெயர்கள் இங்கே சில கான்செப்ட் சொல்லி தரேன். பதிலீட்டு பெயர்கள்னா என்னன்னா, அவன் இதற்கு பதில் நீங்க எந்த ஒரு ஆண்பால் பெயர் சொல்ல கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். கண்ணன், கண்ணன் ஈக்குவல் டு அவன். நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப 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 முக்கியமானது. அவ்வளவுதான். நீங்க கண்ணன் சொன்னாலும் ஒண்ணுதான், அவன்னாலும் ஒண்ணுதான். சரியா? அவன் வந்தான், கண்ணன் வந்தான். அப்ப அந்த இடத்துல அவன் என்பது யாரை குறிக்குது? கண்ணன் குறிக்குது. கண்ணன் என்பது யாரை குறிக்குது? அவனை குறிக்குது. அப்போ ஒரு ஆண் பால் பெயரை நீங்க அவன்னு சொல்லலாம். சேம் அதேதான். ஒரு பெண் பால் பெயரை நீங்க அவள்னு சொல்லலாம், கண்ணகி. சோ கண்ணகி தான் அவள். சரியா? அவர் இது எப்படி சொல்லலாம்? அரசர், அரசர் வந்தார், அவர் வந்தார். அப்ப அவர் என்பது அரசர், அரசர் என்பது அவர். அப்ப ஒரு ஆணை குறிச்சா அது அவன், ஒரு பெண்ணை குறிச்சா அது அவள். சோ பலரை குறிச்சா அது அவர். இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, அதுதான் நான் சொல்லி தர போறேன். சரி, அந்த பன்மையில மரியாதை பன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு, நான் அதை நீங்க சொல்லித்தரேன். அடுத்தது அது பறவை. சரி, அது பறந்தது, பறவை பறந்தது. அப்ப அதுக்கு நேரம் என்ன பண்ணலாம்? பறவை. அக்ரிணையில இருக்கிற ஒரு எதா வேணா இருக்கலாம், அது யானையா இருக்கலாம், மரமா இருக்கலாம், ஏதோ ஒன்ன மட்டும் சொல்லும் போது நான் அது பயன்படுத்தலாம். அது பறந்தது, எது? பறவை. அப்ப அது என்பது பறவை தானே. மான்கள் ஓடின, அப்ப மான்கள் என்பது அவை, அவை ஓடின, மான்கள் ஓடின. அப்ப பதிலீட்டு பெயர்கள்லாம் என்னன்னா, அவனுக்கு பதில் ஒரு ஆண்பால் பெயரை பயன்படுத்தலாம், அவனுக்கு பதில் ஒரு பெண்பால் பெயரை பயன்படுத்தலாம், அவருக்கு பதில் ஒரு பலர்பால் பெயரை பயன்படுத்தலாம், அதுக்கு பதில் ஒரு அக்ரிணை ஒன்றன் பால் பெயரை பயன்படுத்தலாம், அவைக்கு பதில் ஒரு அக்ரிணை பலவின் பால் பெயரை பயன்படுத்தலாம். சோ இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல பதிலீட்டு பெயர்கள்னு ஒரு கான்செப்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ அதுவும் தெரிஞ்சுங்க. சரி, நம்ம பார்க்க வந்ததை பார்த்தலாமா? சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பெயர். என்னது? பெயர். இப்ப இதுகளுக்கான வினை பார்க்க போறோம். பார்க்கலாமா? வினை. சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சோ இந்த வகுப்பு நான் ஏன் பிளான் பண்ணனா, அந்த மூவிட பெயர்கள் நடத்தினாலும் அதை சேர்த்து வச்சு அதுல இருக்கிற சில நுணுக்கங்கள் சொல்லணும். விகுதிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படை விகுதிகள் நம்ம பார்க்கணும். ஒருமைப்பன்மை கிட்ட நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த மரியாதை பன்மை எல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய மொழித்திறனை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த வகுப்பு. சோ இப்ப வந்தேன், இன்னொன்னு இருக்கு தன்மையிலே, வந்தோம். நேரா பாத்துங்க, வந்தேன் என்பதும் தன்மைதான், வந்தோம் என்பதும் தன்மைதான், நான் என்பதும் தன்மைதான், நாம் என்பதும் தன்மைதான். ஆனா இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா, இது ரெண்டும் தன்மை பெயர், இது ரெண்டும் தன்மை வினை. சரியா? அப்ப நான் யார ஒரு பொருள் தானே, அப்ப ஒரு பொருளுக்கு பெயர் இருக்கும்ல. சரி, அப்ப இது பெயர், அது வினை. சரி, ஓகே. தன்மை பெயர், தன்மை வினை. ஓகே, அப்ப தன்மையில ஒருமை பன்மை இருக்குல்ல. சோ இது தன்மை ஒருமை, இது தன்மை பன்மை தானே. அப்ப அதே போலதான் வினையிலுமே தன்மை ஒருமை தன்மை பன்மை இருக்கு. வந்தேன் என்பது தன்மை ஒருமை வினை, வந்தோம் என்பது தன்மை பன்மை வினை. அப்ப சொல்லும் போதே பாருங்க, நான் வந்தேன், நான் ஒருத்தவன் தான் வந்தேன், அப்ப தன்மை ஒருமையா? நாம் வந்தோம், சோ அப்ப பல பேர், சோ தன்மை பன்மையா? அப்ப நான் வந்தோம்னு சொன்னா தப்பு, நாம் வந்தேன்னு சொன்னா தப்பு. அப்ப நான்னா வந்தேன் தான், நாம்னா வந்தோம் தான். அந்த விகுதி முக்கியம். நான் திரும்ப சொன்ன விகுதிக்குள்ள ரொம்ப டெப்தா போக விரும்பல, ஏன்னா விகுதிக்குனே ஒரு கிளாஸ், அவ்வளவு முக்கியம் விகுதிகள். உங்களுக்கு தெரியும், இலக்கணத்துல 80% இலக்கண குறிப்புகளை கூட நீங்க விகுதியை வச்சு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம், தெரியுமா? தல், அல், அம், ஐ, கை, வை, மை, கூ, பூ, ஊ, தீ, வி, சி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை. இதெல்லாம் வந்தா அது தொழில் பேர்னு சொல்லலாம். கா, இய, இயர், அல் வந்தா என்ன சொல்லலாம்? வியங்கோல் வினை மட்டும் சொல்லலாம். சோ இதே போல பண்பு பெயருக்கு விகுதி இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு பெயரச்சத்துக்கு விகுதி இருக்கு, வினையச்சத்துக்கு விகுதி இருக்கு. இப்படி விகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். விகுதிகளை வச்சுதான் நீங்க அங்க இருக்கிறது உயர்தனியா, அக்ரிணையா, ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, எல்லாத்தையும் நீங்க அந்த விகுதியை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஒருமையா பன்மையா எல்லாத்தையும் விகுதியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப விகுதிகள் இலக்கணத்துல அவ்வளவு முக்கியம். சரியா? சரி, ஓகே. வந்தேன். ஏன்? ஏன் என்பது தன்மை ஒருமை விகுதி, ஓம் என்பது தன்மை பன்மை விகுதி. நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஓம் என்பது தன்மை பன்மை, தன்மை பன்மை. வந்தோம், நாம் வந்தோம், அந்த ஃபீலே தெரியுதுல்ல, பல பேர் வந்திருக்கோன்னு. சோ விகுதிகள் அப்ப நான் உங்களுக்கு புரிதலோட சொல்லித்தரேன். ஒரு விகுதிகள் எடுத்துக்காட்டோட நான் சொல்லித்தரேன். அப்ப வந்தேன் என்பது தன்மை ஒருமை, வந்தோம் என்பதுனா தன்மை பன்மை. அப்போ ஒரு தொடர் அமைச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுல தன்மை ஒருமை வார்த்தை இருந்தா அந்த வினை முற்று தன்மை ஒருமையில தான் இருக்கணும். ஒரு தொடர் அமைச்சிருக்காங்க, அங்க பாத்தீங்கன்னா தன்மை பன்மை இருந்தா அந்த வினை முற்று தன்மை பன்மையில தான் முடியணும். இதை செக் பண்றதான ஒருமை பன்மை. அப்ப தன்மையில இதனால நம்மளுக்கு பெயர் தெரியும். இப்ப நம்ம வினையும் கத்துக்கிட்டோம். சோ அது முன்னிலை போயிடலாமா? சோ முன்னிலையில் என்ன பெயர்? நீ, நீர். சோ அதுக்கான வினை பார்க்கலாமா?
சோ அதுக்கான வினை நீங்க பாத்தீங்கன்னா சோ முன்னிலைக்கு நீ வினை என்ன சொல்லலாம், வந்தாய், நீ வந்தாய், நீ வந்தாய். அப்ப வந்தாய் என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று, முன்னிலை ஒருமை வினைமுற்று. சோ அடுத்து பார்க்கலாமா? சோ முன்னிலை பன்மை நீர் வந்தீர், நீரும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம், நீங்கள் வந்தீர். சரியா? நீங்கள் வந்தீர்கள். அதெல்லாம் நம்ம இன்னும் டெப்தா அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இது தெரிஞ்சுங்க. அப்ப நீ நீர் என்பது முன்னிலை பெயர். இப்ப நம்ம முன்னிலை வினை பார்க்கிறோம். சோ வந்தாய் வந்தீர். இதுல பாருங்க ஆய், ஆய் என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஈர் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. விகுதி தான். அந்த ஆயின்னு வந்தாலே இது முன்னிலை ஒருமை தான், ஈர்னு வந்தாலே இது முன்னிலை பன்மை தான். சோ அப்ப இது முன்னிலை பெயர், இது முன்னிலை வினை. அப்ப அந்த முன்னிலை வினையா இருந்தாலும் அது முன்னிலை ஒருமையா முன்னிலை பன்மையா நம்மளுக்கு தெரியணும்ல. அப்ப வந்தாய் என்பது முன்னிலை ஒருமை. நீ வந்தாய் ஒருத்தவங்க, நீர் வந்தீர் பல பேர். சரியா? சோ அப்ப இது முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை. சோ தன்மை ஒருமை தன்மை பன்மை. அடுத்து இங்க வினை பார்க்கலாமா? படற்கையில படற்கலை வினை பாருங்க. அவன் வந்தான், அவள் வந்தாள், அவர் வந்தார், அது வந்தது, அவை வந்தன. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலம், நம்மளோட பாடத்திட்டத்துல காலம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த காலம் எவ்வளவு முக்கியம் நான் உங்களுக்கு சொல்றேன். இது முடிச்சுட்டு பாருங்க. இப்ப வந்தான், வந்தால், வந்தார், வந்தது, வந்தன, இது எல்லாமே படற்கை. அப்போ ஒரு வினை முற்று வந்தோன்னே அது தன்மை வினை முற்றா, அது முன்னிலை வினை முற்றா, அது படற்கை வினை முற்றான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா? அப்படியே பாருங்க. எல்லாத்துக்கும் வேர்ச்சொல் வாதான். இங்க நான் எழுதியிருக்கிற 9க்குமே வேர்ச்சொல் வா. ஆனா இது தன்மை வினைமுற்று, இது தன்மை ஒருமை தன்மை பன்மை, இது முன்னிலை வினைமுற்று, இது முன்னிலை ஒருமை, இது முன்னிலை பன்மை, இது 5 படற்கை வினைமுற்று, இது 5 என்ன வினைமுற்று? படற்கை வினைமுற்று. அந்த படற்கையில எது ஒருமை எது பெண்ணுன்னு போகலாம் சொல்ல முடியல. வந்தான் என்பது ஒருமை, வந்தாள் என்பது ஒருமை, வந்தது என்பது ஒருமை, வந்தார் என்பதும் வந்தன் என்பதும் பன்மை. சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப ஒருமை பன்மை நம்மளுக்கு தெரியணும், திணையும் தெரியணும், பாலும் தெரியணும். சோ இது ஆண்பால், இது பெண் பால், இது பலர்பால், இது ஒன்றன் பால், இது பலவின் பால், இது 3 உயர்திணை, இது 2 அக்ரிணை, இது 2 இது 1 ஒருமை, இதுவும் பன்மை. சோ இவ்வளவு பிரிவுகள் இருக்கு. சோ இப்ப இவ்வளவு நேரம் நம்மளுக்கு என்ன தெரியும்? சோ படற்கை பெயர் தெரியும். இப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? படற்கை வினை, படற்கை வினை கத்துக்கிட்டோம். இதுல மட்டும் சில விகுதிகள் கொஞ்சம் கிட்ட போலாம். படற்கையில இருக்கிற விகுதிகள் மட்டும் நான் சில கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்ப தன்மையில என்ன விகுதி சொன்னேன்? நான் வந்தேன். ஏன், ஏன் என்பது தன்மை ஒருமை விகுதி. சரியா? நாம் வந்தோம், ஓம் என்பது தன்மை பன்மை விகுதி. நீ வந்தாய், ஆய் என்பது முன்னிலை ஒருமை விகுதி. நீர் வந்தீர், ஈர் என்பது முன்னிலை பன்மை விகுதி. அப்ப ஏ ஓம் ஆய் ஈர் 4 விகுதிகள் கத்து கொடுத்துருக்கேன். 2 தன்மைக்கு, 2 முன்னிலைக்கு, ஒருமை பன்மை ஒருமை பன்மை. இதே போலதான் படற்கைக்கு நம்ம சில விகுதிகள் பார்க்கலாமா? கவனிங்க. அன்னு ஆணு, அன் ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல் ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி. அர் ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. து ரு ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. ஆ ஆ பலவின் பால் வினைமுற்று விகுதி. இது அடிப்படை. இதை இன்னும் நம்ம அப்படி அப்டேட் பண்ணி என்ன விகுதி கொடுத்தாலும் சரி, அது இதான் நம்ம ஃபைன் பண்றவள நம்ம படிக்க போறோம். பட் இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப அண்ணு ஆன ஆண்பால், அல்லு ஆளு பெண் பால், அரு ஆறு பலர்பால், தூ ரு ஒன்றன் பால், ஆ ஆ பலவின் பால். சோ அப்ப இந்த விகுதியில ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னா, இப்ப நீங்க புத்தகத்திலே படிச்சிருப்பீங்க எதிர்மறை சொற்கள். சோ படற்கையில வர எதிர்மறை சொற்கள் படிச்சிருப்பீங்கல்ல. அல்லன், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல. இது எளிமைதான். சில பேருக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இது குழப்பமா இருக்கும்ல. அப்ப கான்செப்ட் ஓரியன்டா 100% அது கிட்ட போய் படிச்சோம். நம்மளுக்கு அது மறக்கவும் மறக்காது, திரும்ப ரிவிஷன் பண்ணவும் தேவை. நான் சொல்லியிருக்கேன், கான்செப்ட் ஓரியன்டா புரிஞ்சு படிக்கிறதுல என்ன 2-3 பிளஸ்னா திரும்ப ரிவிஷன் பண்ண தேவையில்ல. ஸோ ப்ரெஷர் இருக்காது, ஸோ பயம் இருக்காது, ஏன்னா கான்செப்ட் தெரியும். இன்னொன்று அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிற எடுத்துக்காட்டு கொடுத்தாதான், இல்ல நான் டெஸ்ட்ல போட்ட எடுத்துக்காட்டு கொடுத்தாதான் ஆன்சர் பண்ணுவோம் நம்ம இருக்க மாட்டோம். நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும், எது கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அப்ப இது எவ்வளவு பெரிய பிளஸ். சோ அப்ப இதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு நீங்க பாக்குறீங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதை மட்டும் எடுத்துக்கலாம். வந்தன, ஆ என்பது
ஒரு பலவின் பால் வினைமுற்று விகுதி. இதை மட்டும் பாருங்க. ஆ என்பது என்ன விகுதி? பலவின் பால் வினைமுற்று விகுதி. இப்ப இந்த வந்தனன்ற ஒரு சொல்ல நான் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு இலக்கண பொருண்மைகள் புரியுது மட்டும் பாருங்களேன். வந்தன, இவ்வளவுதான் இலக்கணம். வா என்பது பகுதி, அது வான் மார்ந்து விகாரம். இத்து என்பது சந்தி, அது இந்துன் மார்ந்து விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அன் என்பது சாரியை. ஆ என்பது பலவின் பால் வினைமுற்று விகுதி. அது என்ன விகாரம்? புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது எந்த மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்து இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றினாலோ, ஒரு எழுத்து மறைந்தாலோ, ஒரு எழுத்து பிரிந்தாலோ, இப்படி மாற்றங்கள் நடந்தால் அது விகார புணர்ச்சி தானே. அந்த விகாரத்தை கூட நம்ம என்ன சொல்றோம்? தோன்றல் விகாரம். வாழை பிளஸ் படம், வாழைப்பழம் இப்பு தோன்றுதா, தோன்றல் விகாரம். வில் பிளஸ் கொடி, விற்கொடி இல்ல இற திரிதா, திரிதல் விகாரம். மரம் பிளஸ் நிறைய சொல்லலாம், மரம் பிளஸ் வேர், மரவேர். இம்மு போயிடுதா, கெடுதல் விகாரம். அப்ப 3 வகையில விகாரம் நடக்குது இல்ல. இங்க என்ன விகாரம் நடக்குதுன்னு பாருங்களேன். வா என்பதுதான் பகுதி, இது வாழ மாறுது விகாரம். இது என்ன விகாரம்? இது தோன்றல் விகாரமா? இது கெடுதல் விகாரமா? இது திரிதல் விகாரம். அப்ப இந்த வானு மாறுது திரிதல் விகாரம். இத்து என்ற சந்தி இந்துன் மாறுது திரிதல் விகாரம். அப்ப விகாரத்துக்கு ஒரு தெளிவுக்கு வாங்க. அப்ப பகுபத உறுப்பு எது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அப்ப விகாரம்னா என்னது? இந்த பகுதி, இந்த விகுதி, இந்த இடைநிலை, இதுல ஏற்படுற மாற்றத்துக்கு பேர் விகாரம். புணர்ச்சி நடத்தும் கூட நான் சொல்லி கொடுத்திருப்பேன். விகாரம்னா மாற்றம். விகாரம்னா என்னது? மாற்றம். அப்ப தெரிஞ்சீங்க, நம்ம பகுபதத்துல பயன்படுத்துறது நம்ம எவ்வளவு நாளும் பயன்படுத்துறோம். இத்து இந்தானது சந்தி, இத்து இந்தானது சந்தின்னு. அப்ப இத்து இந்தா மாறுது புணர்ச்சி போல. எப்படி வில் பிளஸ் கொடி, விற்கொடி இல்ல இறா மாறுது, அது போலதான் இத்து இந்தா மாறுது திரிதல் விகாரம். அப்ப வா என்பதுனது பகுதி, இத்து என்பதுனது சந்தி. இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்களேன். இத்து என்பதுனது இறந்த கால இடைநிலை. பாருங்களேன், வந்தன இறந்த காலம். இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. கிரு கின்று ஆண் என்று நிகழ்கால இடைநிலை. இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை. அது இடைநிலையில பாத்துக்கலாம். அப்ப இத்து என்பதுனது இறந்த கால இடைநிலை. அன் என்பது சாரியை. அது என்ன சாரியை? இந்த பகுதி, விகுதி, இடைநிலை சார்ந்து வருவது சாரியை. தனித்து இயங்காது. அண்ணு, ஆணு, இன்னு, இற்று, அற்று நிறைய இருக்கு சாரியை. சரியா? சாரியையில கூட நிறைய ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கு. சரி, அதெல்லாம் பகுபதத்துல பாத்துக்கலாம். இப்ப அன் என்பது இந்த சாரியை. அப்ப ஆ என்பது நான் சொன்னால விகுதி ரொம்ப முக்கிய இலக்கணத்துல இருந்து. இந்த விகுதி எனக்கு என்னத்தை சொல்லுது? கிளியரா சொல்லுது பாருங்களேன். இது ஒரு உயர்திணை கிடையாது, இது ஒரு அக்ரிணைன்னு எனக்கு சொல்லுது. ஏன்னா ஆ என்பது அக்ரிணை விகுதி. சரி, அக்ரிணைன்னு மட்டும் சொல்லிச்சா? அக்ரிணையில ஒன்றன் பாலா பலவின் பாலான்னு எனக்கு இதுதான் சொல்லுது. இது ஒரு அக்ரிணை பலவின் பால்னு சொல்லுது. அப்ப இந்த விகுதியை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு அக்ரிணை பலவின் பால். படற்கை. சரியா? இவ்வளவு விஷயத்த இந்த விகுதி தான் சொல்லுது. அப்ப பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு ஆ வருதா. இதே போல இது எல்லாத்தையும் பிரிச்சா நம்மளுக்கு கிளியர் கான்செப்ட் படிங்க. இப்ப வந்தது எடுத்துங்களேன். வந்தது வா என்பது பகுதி, வா விகாரம். இத்து என்பது சந்தி, இந்து. பாருங்க, வந்தது கரெக்டா வருமா? இத்து கூட்டலானது நம்மளுக்கு இத்து கூட்டலானது புரியுதா உங்களுக்கு? வா என்பது பகுதி, அது வான்னு மாறுது விகாரம். இத்து என்பது சந்தி, அது இந்துன்னு மாறுது விகாரம். இத்து என்பது அது இறந்த கால இடைநிலை. இங்க ஆ என்பதுனா சாரியை. ஆ என்பது சாரியை. தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. பறவை பறந்தது சொல்றோம்ல. மாடு வந்தது, ஏனை சென்றது, மழை பெய்தது. மழை ஒன்றன் பால் தான். ஏன்னா மழைகள்லாம் சொல்ல முடியாது, சில விஷயம்லாம் ஒன்றன் பால் மட்டும்தான். சரியா? அப்ப தூ என்பதே ஒன்றன் பால் விகுதி தான். அப்ப எனக்கு இந்த விகுதியை வச்சு கண்டுபிடிச்சிடல ஒன்றன் பால்னு. அப்ப தமிழ்ல எவ்வளவு சிறப்பு பாருங்க. எதுவுமே சேஞ்ச் ஆகல பாருங்களேன். ஒரே பகுதி, ஒரே சந்தி, சரியா, ஒரே இடைநிலை, ஆனா விகுதி மட்டும் மாறும்போது மாறுது பாருங்க. அப்ப இது மூணு அதே போலதான். நான் பிரிச்சனா அப்படியே சேமா தான் வரும். அண்ணு வந்தா ஆண் பால், அல்லு வந்தா பெண் பால், அரு வந்தா அது பலர்பால். சரி, இது கிட்ட ஏன் தெரியுமா நான் போனேன்? இப்ப சொல்றேன் பாருங்க. இதையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல. இதையும் நிறைய பயன்படுத்துறாங்க. இதை எதிர்மறை சொல்லும் சொல்றாங்க. அது என்ன எதிர்மறை? ஒரு செயல் நடந்தா அது உடன்பாடு நேர்மறை,
ஒரு செயல் நடக்கலன்னா அது எதிர்மறை. இடைநிலையில எதிர்மறை இடைநிலை அவ்வளவு முக்கியமானது. சரியா? எதுதான் எதிர்மறை இடைநிலையை தமிழ்ல பயன்படுத்துறாங்கன்னா அல்லு, இல்லு, ஆ. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் வச்சுங்களேன். காணலன், காணலன், காணலன் என்பது ஒரு எதிர்மறை சொல். கண்டான், இது எதிர்மறை கிடையாது, இது உடன்பாடு, இது நேர்மறை. ஏன்னா கண்டான்னா பார்த்தான்னு அர்த்தம், காணலன்னா பார்க்கலன்னு அர்த்தம். இது ஒரு செய்யுள் நடையில இருக்கு, பிரிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். கான், அல், அன். நான் சொன்னால இப்ப இந்த விகுதி, இப்ப இந்த விகுதியை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இது படர்க்கைன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இது ஒரு உயர்தினன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இது ஒரு ஆண்பால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது ஒரு ஒருமைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இவ்வளவு விஷயத்த நான் அந்த விகுதியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? இதுதான் இடைநிலை. இடைநிலை காலத்தை காட்டும், எதிர்மறையை காட்டும். சரி, எங்க எதிர்மறையை காட்டிருக்கு? அல்லுனா இல்ல. அப்ப காணா பார்த்தான்னு அர்த்தம், அல்லுனா பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப காணலன்னா பார்க்கவில்லைன்ற ஒரு பொருள் தருது. அப்ப அல்லு, இல்லு, ஆ இது மூணுமே என்ன பொருளை தரும்? எதிர்மறை பொருளை தரும். என்ன பொருள் தரும்? எதிர்மறை பொருளை தரும். அப்ப அல்லன்னா என்ன அர்த்தம் பாருங்களேன். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்றான்னு வச்சுங்களேன். வந்தது கண்ணன், இந்த ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஏ அல்லர், பி அன்று, சி அல்ல, டி அல்லன். அப்ப நான் ஏன் உங்களை பதிலீட்டு பேருன்னு ஒரு பேசிக் சொல்லி கொடுத்தேன்? இப்ப இங்க கண்ணன் என்பதை நீங்க கவனிங்க, இந்த இடத்துல நீங்க எடுக்கணும். கண்ணன் என்பது அவனா, அவளா, அவரா, அதுவா, அவையா? கண்ணன் என்பது அவன் தானே. அப்ப அவனுக்கு என்னது? அல்லன் தானே. அப்ப நான் என்ன போடணும்? வந்தது கண்ணன் அல்லன்னு போடணும். இதுல என்னென்ன இலக்கண கான்செப்ட் இருக்கு, எவ்வளவு எளிமைன்றது மட்டும் நீங்க கவனிங்களேன். இப்ப இந்த அல்லன் என்பது, அப்ப வந்தது, இதுல நான் ஒரு விஷயம் தப்பாவே பயன்படுத்தி இருக்கேன். வந்தது ஏன் பயன்படுத்தணும் புரிஞ்சுக்கணும்ல. பிழை திருத்தம் நீங்க பாடத்திட்டத்துல இருக்குல்ல. அப்ப நீங்க போறீங்க எக்ஸாமுக்கு, வந்தது கண்ணன் அல்லன். இப்ப நானே என்ன சொன்ன? ஆன்சர் தானே சொன்னேன். இப்படி கொடுத்துட்டான். உங்களுக்கு தெரியல, இப்ப 4 ஆப்ஷன் 1 2 3 4 கொடுத்துருவாங்க. சரியான இணை எத்தனை, தவறான இணை எத்தனை கொடுக்கலாம். அப்ப இணைகள் கொடுக்கும்போது நம்ம மாட்டிப்போம். இப்ப இந்த தொடர் சரியா தப்பானா? இந்த தொடர் தப்பு. ஏன் தப்பு? கண்ணன் அல்லன் கரெக்டா தானே இருக்கு. எங்க தப்புனா இங்க தப்பு. வந்தது, வந்தது என்பது எதுக்கு பயன்படுத்தணும்? ஒரு அக்ரிணைக்கு பயன்படுத்தணும். அப்ப விகுதி எவ்வளவு முக்கியம் பாருங்க. நீ மனப்பாடம் பண்ண முடியுமா? வந்தது வரக்கூடாதுன்னு. வந்தது என்பது ஒரு அக்ரிணை. ஒரு நாயவோ, ஒரு மாட்டையோ, ஒரு பூனையோ, அந்த மாதிரி அக்ரிணையை தான் வந்ததுன்னு சொல்லணும். உயர்தினையே வந்ததுன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்தவன் கண்ணன் அல்லன், இங்க என்ன வரணும்? சோ வந்தது வரக்கூடாது. வந்தவன் கண்ணன் அல்லன், இதுதான் கரெக்ட். அப்ப ஏன் கண்ணனுக்கு அல்லன் பயன்படுத்துறோம்? ஏன் அல்ல வரக்கூடாது? சொல்லும்போது சூப்பரா இருக்கு. வந்தவன் கண்ணன் அல்ல, வந்தவன் கண்ணன் அன்று, இதெல்லாம் கரெக்டா தானே இருக்கிற மாதிரி, கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் தப்பு, விகுதிகள் அடிப்படையில தப்பு, கான்செப்ட் அடிப்படையில தப்பு. அல்லன் ஏன் தெரியுமா கரெக்ட்? அல்ல நான் எப்படி பிரிக்க முடியும்? அல் பிளஸ் அன். அன் என்பது யாரை குறிக்கும்? ஒரு ஆண் பால் தானே குறிக்கும். அப்ப கண்ணன் என்பது ஆண் பால் தானே. அப்ப அதனாலதான் அல் பிளஸ் அன்னு நம்ம அது பிரிக்கிறோம். அல்லது எதிர்மறை. அல் பிளஸ் அன் எப்படி அல்லன்னு மாறும்? தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். புணர்ச்சியில ஒரு விதி இருக்கு. தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இப்ப ஒண்ணும் இல்ல பாருங்களேன். கண் பிளஸ் ஆடி, இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நிலைமொழி 2 எழுத்தா இருந்து, முதல் எழுத்து குறில் எழுத்தா இருந்து, 2வது எழுத்து ஒற்று எழுத்தா இருந்து, இங்க ஒரு உயிர் எழுத்து வந்தா இந்த ஒற்று எழுத்து இரட்டும். இது பேர் தான் தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்ப இன்னும் போட்டுக்கலாமா? இங்க என்னது? ஆடியா. சோ இன்னும் கூட்டலானது நாவா. அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு கண்ணாடி கிடைச்சிருச்சா? இது ஒரு ஸ்ட்ரக்சர். இது எங்க இருந்தாலும் இதுதான். ஒரு குறியில ஒரு ஒற்று ஒரு உயிரெழுத்து, சேம் அதே கான்செப்ட் அங்க இருக்கா இல்லையா பாருங்க. ஒரு குறியில ஒரு ஒற்று ஒரு உயிரெழுத்து. அப்ப இன்னொரு இல்லு போட்டுக்கலாமா? இல்லு கூட்டலாம் லாவா. அல்லன். அப்ப அல்லன் என்ற வார்த்தை எப்படி உருவாகுதுன்னே தெரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லன் என்பதை நான் யாருக்கு தான் பயன்படுத்தணும்? உயர் திணையில் இருக்கிற ஒரு ஆண் பாலுக்கு நான் பயன்படுத்தணும். சரியா? அது ஒரு ஆண் பால் பெயரா இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம், அவன் இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் சொன்னேன் 18 பெயர். அவன்னா எந்த ஆண் பால் பெயர் வேணா வச்சுக்கலாம், அவள்னா எந்த பெண் பால் பெயர் வேணா வச்சுக்கலாம். அது 18 பெயர்கள். அப்ப வந்தது தப்பு. வந்தவன் கண்ணன் அல்லன்.
வந்தவள் கண்ணகி அள்ளல். சோ பெண் பாலா இருந்தா அள்ளல் பயன்படுத்தணும். இதுவே பலர் பாலா இருந்தா அள்ளல் பயன்படுத்தணும். ஒன்றன் பாலா இருந்தா அங்க அன்று பயன்படுத்தணும். வந்தது மாடு அன்று. அப்படியே பாருங்களேன். இன்னொரு கொஸ்டின். இங்க வந்தது மாடு. ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அன்று, அல்ல, அல்லர், அல்லன். இப்ப நீங்க எது பயன்படுத்துவீங்க? கண்டுபிடிக்கணும். ஓ மாடு, இது அக்ரிணை ஒன்றன் பால். சோ இப்ப அன்று தான் பயன்படுத்தணும். தூவும் ரூவும் ஒன்றன் பால் விகுதின்னு சொன்னா ரூ என்பது ஒன்றன் பால் விகுதி வருதா? இந்த அன்று என்பதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப அன்று என்பது எப்படி நம்ம பிரிக்கலாம்? கவனிங்க. அல் பிளஸ் தூ, அல் பிளஸ் தூ. இதுக்கு தேவை தெரியுமா 2-3 புணர்ச்சி விதி? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இதுதான் இலக்கணம். இதுதான் போட்டித் தேர்வுல இருக்கிற தமிழோட வெற்றியே. சின்ன விஷயம் தான், ஆனா அதுக்கு அவ்வளவு பரந்த அறிவு தேவை. நம்ம சேனல்ல 10 பாட்டு புணர்ச்சி கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க. அந்த 10 பாட்டை பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதுல சொல்லாத விஷயத்த தவம் பேச்சுல ஒரு விஷயம் நடத்திருந்தேன். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சா இந்த அல் பிளஸ் தூ தான் அன்றுன்னு உங்களால ஏத்துக்க முடியும். சரியா? நான் எப்படின்னு சொல்லட்டா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. உங்களுக்குதான் தெரியுமே, ஒரு சொல்லோட இதுல இல்லு இருந்து வருமொழி முதல்ல வல்லின உயிர் எழுத்து இருந்தா இல்லு இறா மாறுமா? கல் பிளஸ் இலை கற்சிலை. சோ அப்ப இல்லு இறா மாறுது. அர், அரு பிளஸ் தூ. இன்னும் முடியல. நலமும் ரணவும், நலமும் ரணவும், நலமும் தனவும் ஆகும் தனக்கல் ஆயுங்காலே. ஒரு சொல்லோட இறுதியில இன்னோ இல்லோ இருந்து வருமொழி முதல்ல தா வரிசை இருந்தா அந்த தாக்குள்ள இருக்கிற இத்து இறா மாறுமா? இது எல்லாரும் தெரிஞ்சதானே? பாருங்க, இல்லு இருக்கா, தா வரிசை இருக்கா. அப்ப அந்த தாக்குள்ள இருக்கிற இத்தனை இறா மாத்திக்கலாமா? சோ தூவா, தூவா, இத்து பிளஸ் ஊவா. சோ இப்ப இந்த இத்தனை எப்படி மாத்த போறேன்? இறா மாத்த போறேன்னா இத்த இறா மாத்துறாங்களா? சோ இப்ப இரு பிளஸ் ஊ என்ன கிடைக்கும்? எனக்கு ரூவா கிடைக்குமா? அப்ப இந்த தூ எனக்கு எப்படி மாறிடும்? ரூவா மாறிடுமா? ஆல்ரெடி இரு இருக்கா. சோ அற்றுன்னு கிடைக்குதா? இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு விதி. நான் தவம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல செய்யுள் விகாரம் நடத்தியிருப்பேன். வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், தொகுத்தல், விரித்தல் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த அடிப்படையில் இங்க ஒண்ணு இருக்கு. சரியா? இப்ப பாருங்களேன். இரு, இது என்னது? வல்லினம். சில இடத்துல ஒரு செய்யுள்ல ஒரு வல்லினம் இருக்குன்னா அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினத்தை மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்கேன்னா இரோட இன எழுத்து எது? இன்னு. சோ அப்ப அன்று. சோ அற்று எப்படி மாறுது? அன்று. சோ மத்தவங்களுக்கு புரியணும்னா ஜஸ்ட் கவனிங்கண்ணா. இருக்கு பாருங்க. இதுதான் நான் தவம் பேச்சு நடத்துறது. வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், விரித்தல், தொகுத்தலும் வரும் செய்யுள் வேண்டுழி. அப்ப என்னன்னா மெல்லெழுத்தை வல்லெழுத்தாக்குதல்னா வலித்தல், வல்லெழுத்தை மெல்லெழுத்தாக்கனா மெலித்தல். இப்ப இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருவோம் பாருங்களேன். மெலித்தல் விகாரம். சோ அதான் சொன்னல, புந்தியில் அமருமையா. சோ புந்தி கிடையாது, புத்தி. புத்தி இதே இது இருக்குன்னா சோ பாருங்க, இதில் புத்தி புந்தி என வல்லெழுத்து இத்து மெல்லெழுத்தாக ஆனதால் இது மெலித்தல் விகாரம் ஆயிற்று. சோ அதே சேம் இங்க பாருங்க. இப்ப அப்ப படிச்சது ஒரு இடத்துல அப்ளை ஆகும்போது ஒரு தெளிவு வருது இல்ல? அற்று அன்று. இங்க எப்படி புத்தி புந்தின்னு மாறிச்சோ அது போலதான் அற்று அன்றுன்னு மாறி இருக்கு. சோ அப்ப இத்து இந்தா மாறிச்சு, இங்க இரு இன்னா மாறிடுச்சு. அப்ப அன்றுன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியறதுக்கு இவ்வளவு கான்செப்ட் தேவைப்படுது பாருங்க. அவ படிக்கிறது 1 மணி நேரம் படிக்கிறோம், ஆனா சின்ன இடத்துல உதவியா இருக்கும். அந்த உதவி தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். சீரியஸா இதான் போட்டிகளோட வெற்றி. மத்தவங்க தடுமாறி நிக்கிற ஒரு இடம், ரொம்ப கடினமா நினைக்கிற ஒரு இடம், உங்களுக்கும் அது கடினம்னு தெரியும் தானே? அந்த இடத்த நம்ம என்னைக்கு எளிமையா கடக்கிறோமோ, நிறைய அடிப்படை உதவியோட, அன்னைக்கு உங்களுக்கு ஆர்வமும் ரொம்ப பெருகும், படிக்கிற நேரம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆர்வம் இருந்தாலும் நேரம் இன்க்ரீஸ் ஆகும். தயவு செஞ்சு அதனால நீங்க அடிப்படையை தேடி நிறைய போங்க, தப்பே கிடையாது. அதுக்கு நீங்க நேரத்தை செலவு பண்றது தப்பே கிடையாது. மத்தவங்க மனப்பாடத்துக்கு செலவு பண்ற நேரம் உங்களுக்கு மிச்சமாவது இல்லை அடிப்படையை கத்துக்கிறதுனால. சரி, அப்ப அன்று என்பது எப்படி வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அல் பிளஸ் தூ எப்படி நீங்க அல் பிளஸ் அண்ணன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்களே பாருங்க. அல் பிளஸ் அண்ணன் நான் என்ன சொன்னேன்? அன் என்பது என்ன விகுதி? ஆண்பால் விகுதி. அல் என்பது எதிர்மறை, அல் என்பது எதிர்மறை. அப்ப தூ என்பது என்னது? ஒன்றன் பால் விகுதி தானே? நான் சொன்ன பறவை பறந்ததுன்னு. அப்ப ஒரே ஒரு ஒன்றன் பால் அக்ரிணில வந்தா அன்று பயன்படுத்தணும், அன்று பயன்படுத்தணும். மனப்பாடம் கிடையாது, புரிதல். தூ ரூ. அப்ப ரூ என்பது எப்படி ஒன்றன் பால் விகுதியா வருது பாருங்க. அப்ப அந்த தூ தான் ரூவா மாறி வருது. சோ அப்ப வந்தது மாடு அன்று. என்ன சொல்லணும்? வந்தது மாடு
அன்று. அடுத்தது பார்க்கலாமா? இதையும் பார்த்துடலாம். ஓடியவை பூனைகள் என்ன சொன்னோம்? அல்ல. பாருங்க, எல்லா இடத்துலயும் நான் கரெக்டா ஓடியவும் பன்மைதான், பூனைகளும் பன்மைதான், அல்லவும் பன்மைதான். அப்போ ஒரு தொடர்ல எல்லாமே பன்மையில இருக்க நம்ம செக் பண்ண ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த சொல்ல போய் நான் ஆராய்ச்சி பண்றேன். ஓடியதுனா ஒருமை, ஓடியவைனா பன்மை, பூனைனா ஒருமை, பூனைகள்னா பன்மை, அன்றுனா ஒருமை, அல்லனா பன்மை. சோ அப்ப நான் பன்மையும் செக் பண்ணும், திணையும் செக் பண்ணும், காலமும் செக் பண்ணும். எல்லா பிழையும் எனக்கு திருத்த தெரிஞ்சாதான் பிழை திருத்தத்துல ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பாடத்திட்டத்துல தானே முக்கியமானது. சோ அப்ப ஓடியவை பூனைகள் அல்ல. சரி, அல்ல என்ற சொல்ல என்ன ஆராய்ச்சி பண்ணலாம் பாருங்களேன். அல் பிளஸ் அ. அப்ப ஆ என்பது எதை குறிக்குது? பலவின் பால், அக்ரிணை பலவின் பால். அப்ப அண்ணு ஆணு அல்லு ஆளு அரு ஆறு தூ ரு அதான கான்செப்ட். அப்ப தனி குரில் ஒற்று உயிர் வரும் இரட்டுமா? இன்னொரு இல்லு போட்டுக்கலாமா? இங்க ஆ இருக்கா? அல்ல. அப்ப அல்ல அல்லன்னு சும்மா கிடையாது. அல்ல என்பது எப்படி விதிப்படி மேக் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப அல்ல அல்ல என்பது நீங்க அக்ரிணை பலவின் பாலுக்கு பயன்படுத்தணும். அன்று என்பது அக்ரிணை ஒன்றன் பாலுக்கு பயன்படுத்தணும். அள்ளன் என்பது ஆண் பாலுக்கு பயன்படுத்தணும். அள்ளல் என்பது பெண் பாலுக்கு பயன்படுத்தணும். அள்ளல் என்பது பலர் பாலுக்கு நீங்க பயன்படுத்தணும். சோ இந்த எதிர்மறை சொற்களை இது குழப்பம் வரக்கூடாது. இது எப்படி உருவாச்சு கூட பார்த்திருக்கோம். அல் பிளஸ் அன், அல் பிளஸ் அல், அல் பிளஸ் அர், அல் பிளஸ் தூ, அல் பிளஸ் அ. அப்படியே விகுதியை வச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன் தெரிஞ்சிடும். வேணா அப்படி தொகுத்து பார்த்துடலாமா? பாருங்களேன். அல் பிளஸ் அன், அல் பிளஸ் அல், அல் பிளஸ் அர், அல் பிளஸ் தூ, அல் பிளஸ் அ. ஆண் பால் விகுதி, பெண் பால் விகுதி, பலர் பால் விகுதி, ஒன்றன் பால் விகுதி, பலவின் பால் விகுதி. அப்போ ஒரு ஆண் பாலுக்கு அல்லன், ஒரு பெண் பாலுக்கு அல்லல், ஒரு பலர் பாலுக்கு அல்லர், ஒரு ஒன்றன் பாலுக்கு அல்ல, சரி அன்று. எப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பலவின் பாலுக்கு அல்ல. சரி, ஓகே. இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இந்த இடத்துக்கு வந்துடலாமா? சரி, அப்படியே ஜஸ்ட் நம்ம பார்த்தலாம் பாருங்க. ஸோ தன்மை முன்னிலை படற்கை இது வரைக்கும் நம்ம பெயர் பார்த்தோம், இப்போ வினை பார்த்துருக்கோம். ஸோ வந்தேன், வந்தோம், இது தன்மை. ஸோ தன்மை ஒருமை, தன்மை பன்மை. வந்தாய், வந்தீர், முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. வந்தான், வந்தால், வந்தார், வந்தது, வந்தன. சோ வந்தான், வந்தால், வந்தது, இது மூணு ஒருமை. வந்தார், வந்தார், வந்தன, இது ரெண்டும் பன்மை. சிம்பிளா சொல்லிடுறேன், இது ரெண்டும் பன்மை. கோடு போட்ட மூணும் ஒருமை. வந்தான், வந்தால், வந்தது, இது மூணுமே படற்கை ஒருமை. வந்தார், வந்தன, இது ரெண்டு படற்கை பன்மை. சரி, இதுக்குள்ள ஒரு டீப்பா போய் ஒரு விஷயம் சொல்லி தரேன், கவனிக்கிறீங்களா? சரி, பாருங்க. ஆசிரியர் வந்தார், விகுதி தான் பேசணும். திரும்ப சொல்லிடுறேன். அண்ணு ஆணுன்னு வந்துட்டு அது ஆண் பால், அல்லு ஆளுன்னு வந்துட்டு அது பெண் பால், அரு ஆறுன்னு வந்துட்டு அது பலர் பால், தூ ரூன்னு வந்தா ஒன்றன் பால், ஆனா பலவின் பால். சரியா? இதுல எது மட்டும் தான் பன்மை? கோடு போட்டாரு, பாக்ஸ் போட்டுறேன். இப்ப பாக்ஸ் போட்டது மட்டும் தான் பன்மை. இது உயர்திணைக்கு பன்மை, இது அக்ரணிக்கு பன்மை. மத்த மூணும் இது ரெண்டு உயர்திணைக்கு ஒருமை, இது அக்ரணிக்கு ஒருமை. சோ புரியுதா? கான்செப்ட் ஓகேவா? சரிங்க, வந்துருங்க. ஆசிரியர் வந்தார், இதுலதான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மரியாதை பன்மைன்னு நான் உங்களுக்கு கத்து தரேன். சரியா? ஆசிரியர் வந்தார்னு பயன்படுத்தவே கூடாது. எப்படி நம்ம பயன்படுத்தணும்? ஆசிரியன் வந்தான், இப்படிதான் பயன்படுத்தணும். ஏன்னா வந்தது யாரு? ஒருத்தவர். வந்தது யாரு? ஒருத்தவர் தானே. அப்ப ஆசிரியன் வந்தான், அதான கரெக்ட். ஏன் ஒருத்தவருக்கு பலர் பாலை பயன்படுத்துறாங்க? டவுட் வரும்ல. அரு ஆறு என்பது நான் சொல்லிட்டேன் பலர்பால் விகுதி, பலர்பால் விகுதி. ஆனா இப்ப ஆசிரியர் வந்தாருன்னா எத்தனை பேர்? ஒருத்தவர் தான். ஏன் ஒருத்தவருக்கு போய் பலர்பால் விகுதியை பயன்படுத்துறாங்க? அப்ப அது பிழை தானே நீங்க நினைக்கலாம். அந்த இடத்துல தான் மரியாதை பன்மைன்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ அப்ப தமிழ்ல பியூரான பன்மை ஒண்ணு இருக்கு, மரியாதைக்காக பன்மை இருக்கு. இப்ப செய்தியாளர் சந்திப்புலாம் பார்த்திருப்பீங்க. ஸோ நிறைய செய்தி சேனல்ல இருந்து நிப்பாங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த செய்தியாளரை பார்த்து யாரையுமே நீ வா போன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, நீங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்கள் என்பது நான் சொன்ன முன்னிலை பன்மை. அப்ப அங்க பல பேரை சொல்ல ஒருத்தவங்க தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தவங்களை அந்த இடத்துல ஒருமையில பேசினா பாருங்க, ஒருமையில பேசிட்டான்னு ஒரு பிரச்சனை வரல, என்ன ஒருமையில பேசிட்டாருன்னு. அப்ப மரியாதை கருதி மதிக்கத்தக்க ஒருத்தவங்களை
மரியாதை கருதி மதிக்கத்தக்க ஒருத்தவங்களை ஒருமையில பயன்படுத்தாம பன்மையில பயன்படுத்துவாங்க. அப்ப அது இலக்கண பிழை கிடையாது, அவங்க தெரிந்தேதான் பயன்படுத்துறாங்க. அதுதான் மரியாதை பன்மை. அவரு ஒரு ஆசிரியர். அப்ப ஒருத்தரா இருந்தாலும் ஆசிரியர் வந்தான்னு சொன்னா அது மரியாதை குறைவா இருக்குன்றதுனால அந்த இடத்துல அவருக்கு பன்மையா மாத்துறாங்க, ஆசிரியர் வந்தாருன்னு. அப்ப அவருக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதை கிடைக்குது. அப்ப அது மரியாதை பன்மை. சரி, மரியாதை பன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது, பியூரான பன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டா அதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்களேன், இன்னொரு எடுத்துக்காட்டு. ஆசிரியர் வந்தனர், இதுதான் கோட் வேர்டு, நான் வச்சுங்க. சரியா? அப்ப ஆசிரியன் வந்தான் என்பது என்னது, ஆண்பால், ஒருமை. இது என்னது, ஒருமை. இது ரெண்டுமே பன்மை. பன்மைனா ரெண்டுன்னு பயன்படுத்துறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஆசிரியன் வந்தான்னா அது ஒருமை, ஆசிரியர் வந்தாரும் பன்மைதான், ஆசிரியர் வந்தனரும் பன்மைதான், ரெண்டுமே பன்மைதான். எது வந்து பியூரான பன்மை, எது மரியாதை பன்மை, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷார்ட்கட். அரு வந்தா இது பன்மை, இது 100% பன்மை, ஃபுல்லா இது பன்மை. இதுவே ஆறு வந்தா இது பன்மை தான், ஆனா என்ன பன்மை, மரியாதை கருதியது பன்மை. எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதா? அப்ப ஒரு பெயர் சொல்லோட இறுதியிலையும் அரு தான் வரும், ரெண்டுலயுமே பெயர் சொல்லோட இறுதியில அரு தான் வரும். ஆனா அங்க வர்ற வினை சொல்லோட இறுதியில அரு வந்தா அது முழுமையான பன்மை, அது பன்மை தான். ஆசிரியர் வந்தனர், 10-20 ஆசிரியர்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே ஆசிரியர் வந்தார், 10-20 பேர், ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அப்ப ஆசிரியர் வந்தார் ஒருத்தர் குறிக்குது. இருந்தாலும் ஏன் நாங்க வந்து பலவின் பால், சரி பலர்பால் விகுதி பயன்படுத்துறோம்? ஆறு என்பது பலர்பால் விகுதி தானே, அது மரியாதை பன்மை. சோ இந்த இடம் முக்கியம், இது மட்டும் நான் வச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒருமை எப்படி பயன்படுத்தணும், பன்மை எப்படி பயன்படுத்தணும், மரியாதை பன்மை எப்படி பயன்படுத்தணும். அப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும், இது பன்மையா இது மரியாதை பன்மையான. எதுக்காக அந்த மரியாதை கொடுக்கிறோம்? சோ உயர்ந்த ஒருத்தவங்களை சொல்லும். இப்ப புலவர் வந்தார், சேம் அதேதான் பாருங்களேன். புலவர் வந்தார், புலவர் வந்தனர். அப்ப இது ஒருத்தவர் தான், இது ஒருத்தவர் தான், இதுதான் பல பேரு. ஆனா ஏன் ரெண்டு இடத்துலயுமே நம்ம வந்து பலர்பால் விகுதியை பயன்படுத்தி இருக்கோம்? ஏன்னா அவர் ஒரு புலவர். அவர் போய் புலவன் வந்தான்னு சொன்னா அது இழிவா இருக்குல்ல. புலவன், அப்ப புலவன் வந்தான் என்பது ஒருமை, புலவர் வந்தார் என்பது பன்மை, புலவர் வந்தனர் என்பது பன்மை. சரியா? இங்க அரு இருக்கு, அப்ப இது 100% பன்மை. அப்ப ஆறு இருக்கு, அப்ப இது என்ன பன்மை, மரியாதை பன்மை. இவ்வளவுதான் விஷயம். இங்க ஆண் இருக்கு, அப்ப இது என்னது, ஒருமை. இவ்வளோ ஈஸியா கான்செப்ட் நம்ம கத்துக்கலாம். அடுத்து விகுதி மேல் விகுதின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர், இதெல்லாம் எடுத்துக்காட்டு வச்சிருக்கேன், பட் எழுதி போட்டுறேன். அவர்கள் இப்ப பாருங்களேன், முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். இதை கவனிச்சு பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். இங்க எத்தனை பேர், ஒருத்தவர் தான், பட் அவர் முதலமைச்சர், சிஎம், அப்ப மரியாதை கொடுக்கணும்ல. அப்ப அங்க அரு விகுதி வந்துருச்சு. சொன்னார்கள், சொன்னார் ஆறு, அப்ப இங்கேயும் ஆறு விகுதி வந்துருச்சு. அப்ப ஆறுன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மரியாதை பன்மைன்னு. பட் இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு விகுதி இருக்கு, இன்னொரு விகுதியை பயன்படுத்துறாங்க பாருங்க. இது பேர் தான் விகுதி மேல் விகுதி. அப்ப என்ன விகுதி இருக்கு, ஆறு விகுதி இருக்கு, கல் விகுதி இருக்கு. இதுதான் விகுதி மேல் விகுதி. இன்னைய காலகட்டத்துல ஒருமை பன்மை நிறைய விஷயத்துல மாறி இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, மாணவன் வந்தான், மாணவன் வந்தார். சரி, மாணவர் இங்க இரு வரும், மாணவர் வந்தார், மாணவர் வந்தனர். இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க, மாணவன் வந்தான், இது ஒருத்தவன் தான், ஒரு பையன் வந்திருக்கான், மாணவன் வந்தான். மாணவர் வந்தார், இதுவும் ஒருத்தவன் தான், ஆனா அந்த இடத்துல மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த பையன் ஸ்கூலுக்கு வரானா அவன் வந்துட்டானான்னு கேட்க மாட்டாங்க, அந்த இடத்துல ஒரு மரியாதை கொடுப்பாங்கல்ல அவருக்கு.
அப்ப மாணவர் வந்தார். சோ அப்ப இது மரியாதை பன்மை. என்ன பன்மை? மரியாதை பன்மை. இங்க மாணவர் வந்தனர். அப்ப இங்க அரு இருக்கா? சோ இது 100% பன்மை. மாணவர் வந்தனர், குழுவா வந்திருக்காங்க. இப்போ 10 பேர் நல்ல ஸ்டேட் லெவல்ல ரேங்க் எடுத்துட்டாங்க, 10 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. அப்ப மாணவர் வந்தனர், இது பல பேர். சோ 100% பன்மை. இது மரியாதை பன்மை, இது ஒருமை. இங்க வாங்கலாம். இந்த காலகட்டத்துல என்ன சொல்றாங்க? கல்விகிதி பயன்படுத்தினா கல்விகிதி பயன்படுத்தணும்னு இந்த காலத்துல சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சரிதான். இது ரெண்டுமே சரிதான். மாணவர்கள் வந்தனர்னு சொல்லலாம், மாணவர்கள் வந்தார்கள்னு சொல்லலாம், ரெண்டுமே சரி. பட் இன்னைய காலகட்டத்தில் என்ன சொல்லிடுறாங்க? கல்விகிதி வந்தா கல்விகிதி வரணும். அப்ப மாணவர்கள் வந்தார்கள், அது நீங்க இந்த காலகட்டத்தில் சரின்னு பயன்படுத்திக்கலாம். ஆனா இலக்கண முறைப்படி பார்க்கும்போது மாணவர்கள் வந்தனர், அதுவும் சரிதான். இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பரா ஒரு விஷயம் புரியும் பாருங்களேன். இப்ப இந்த கல்லுக்கு இதை மட்டும் நீங்க பாருங்களேன், இதை மட்டும் நீங்க நோக்கும் பொழுது இந்த கல்லு பொருளற்ற ஒன்னா மாறிடுதா? இந்த கல்லே இங்க இல்லைன்னா கூட அது ஒரு பன்மை தானே. மாணவர் வந்தனர், இதுதான் விகுதி மேல் விகுதி. இருக்கு, அது கூடவே கல்லு இருக்கு. அப்ப ஆல்ரெடி ஒரு விகுதி இருக்கு, இன்னொரு விகுதி எதுக்கு? இப்ப நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு பைக்கு தான் நீங்க ஓட்டிட்டு போக முடியும். உங்க வீட்டுல 2 பைக் இருந்தாலும் 2 பைக் ஓட்டிட்டு போக முடியாதுல்ல. அப்ப ஒண்ணு இருக்கு, அப்ப இன்னொன்னு எதுக்கு உங்களுக்கு? அதே போலதான் ஆல்ரெடி தான் இந்த விகுதி இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த விகுதி? இருந்தாலும் விகுதி மேல விகுதியை பயன்படுத்துறது ஒரு பிழை தான். பட் இந்த காலத்துல அது பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மாணவர்கள் வந்தனர், மாணவர்கள் வந்தார்கள், இதுல இப்ப உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும். அப்ப மாணவர்கள் வந்தார்கள் நீங்க பயன்படுத்திங்க, மாணவர்கள் வந்தனருக்கு நீங்க கல்லே பயன்படுத்த தேவையில்லை. சரி, இதெல்லாம் அப்படி கேட்டா இது பயன்படுத்தணுமா அது பயன்படுத்தணுமா? டிஎன்பிஎஸ்சில இது போல கேட்டுட்டு உங்களுக்கு கீ மாத்தி கொடுத்துட்டா அது பிரச்சனை நிறைய பேர் அப்ளை பண்ணி நம்ம ரெண்டுமே ஆன்சரா கொடுக்கறது நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குழப்பத்தை எக்ஸாம்ல கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. பட் இதுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் என்ன, இதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள் என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேவா? சோ இதுதான் விஷயம். அடுத்தது போயிடலாமா? அடுத்து நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட் நான் ரிவிஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த பாக்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ தன்மைக்கு நான், நாம், வந்தேன், வந்தோம். ஸோ முன்னிலைக்கு நீ, நீர், வந்தாய், வந்தீர். ஸோ படற்கைக்கு பாருங்க, அவன், அவள், அவர், அது, அவை, வந்தான், வந்தால், வந்தார், வந்தது, வந்தன. சரியா? ஆசிரியர் வந்தார், இது ஒருமையில் கூற வேண்டியதே. இது ஒருமையில் கூற வேண்டியது. எப்படி கூறணும்? ஆசிரியன் வந்தான், மரியாதை காரணமாக பன்மையில் கூறியது ஆகும். சொல்லிக் கொடுத்தது தானே. இவ்வாறு வருவதை மரியாதை பன்மை என்பர். முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் என்பது மரியாதை பன்மை தான். இதனை இரட்டை பன்மை. பாருங்க, பன்மை விகுதி இருக்கு, திரும்ப ஒரு பன்மை, இதான் இரட்டை பன்மை. முக்கியமான மூவிட சொற்கள் பொருளை உணர்த்தல். இந்த விதி, இந்த விதியை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு கான்செப்ட் ரொம்ப ஈஸியா புரியும். படற்கை வினைமுற்று நாமம் குறிப்பின் பெறப்படும் திணைப்பால் அனைத்தும். படற்கை வினைமுற்று நாமம் குறிப்பின் பெறப்படும் திணைப்பால் அனைத்தும் ஏனைய இடத்தவற்று ஒருமை பன்மை பாலே. இது என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. பாருங்களேன், படற்கை தன்மை முன்னிலை. படற்கை என்பது ஒரு இடம், படற்கை என்பது ஒரு இடம். வினைமுற்றுனா வினைச்சொல், நீங்க பெருசா யோசிக்காதீங்க. வினைமுற்றுனா என்ன சொல்? வினைச்சொல். நாமம்னா என்னது? பெயர். நாமம்னா என்னது? பெயர். அப்ப நாமம்னா என்ன சொல்? பெயர் சொல். அப்ப படற்கை இடத்துல ஒரு பெயர் சொல்லோ ஒரு வினை சொல்ல வந்தா, சூப்பரா புரிஞ்சுங்க இந்த செயல. படற்கை இடத்துல ஒரு பெயர் சொல்லோ ஒரு வினை சொல்ல வந்தா அது எதெல்லாம் குறிக்கும் பாருங்களேன். திணைய குறிக்குமா, பாலை குறிக்குமா, அனைத்துமே என்ன எடுத்துக்கலாம்? ஒருமைப்பன்மையும் குறிக்கும். உங்களுக்கு திணை பாலை குறிச்சாலே ஒருமைப்பன்மையை குறிக்கிறது போலதானே. இப்ப உயர் திணை 3, அக்ரிணை 2. அப்ப அந்த திணையில எனக்கு தெரிஞ்சது தானே எது இதெல்லாம் ஒருமை, இது இதெல்லாம் பன்மைன்னு. அப்ப படற்கையில வர்ற ஒரு வினை சொல்லா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப தானே பார்த்தோம், தன்மையில பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்த்தோம், முன்னிலையில பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்த்தோம், படற்கையில பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்த்தோம். இப்ப படற்கையில என்ன சொல்றாங்க? படற்கையில இருக்கிற பெயர் சொல்லா இருந்தாலும் படற்கையில இருக்கிற வினை சொல்லா இருந்தாலும் அது திணையும் காட்டும், பாலையும் காட்டும், ஒருமை பன்மையும் காட்டும். நன்னூல் விதியிலே இருக்கு பாருங்க. படற்கை வினைமுற்று நாமம் குறிப்பின் பெறப்படும் திணைப்பால் அனைத்தும் ஏனைய இடத்தவற்று. ஏனைய இடம் என்னது? இப்ப தன்மை முன்னிலை படற்கை இருக்கு. இப்ப படற்கை போயிட்டா ஏனைய இது என்னது? தன்மையும் முன்னிலை தானே. அப்ப ஏனைய இடத்தவற்று ஒருமை பன்மை பாலை. அப்ப ஒருமை பன்மை பாலை என்னது? ஏனைய இடங்கள் எது? ஏனைய இடங்கள் எது? தன்மையும் முன்னிலையும் தானே. அப்ப தன்மை பெயரா இருந்தாலும் தன்மை வினையா இருந்தாலும்
முன்னிலை பெயரா இருந்தாலும் முன்னிலை வினையா இருந்தாலும் அது திணையவோ பாலையோ காட்டாது. ஒருமை பன்மையை மட்டும்தான் காட்டும். ஒருமை பன்மை பாலே. அப்ப சூப்பரா 3 இடத்தையும் நீங்க சிம்பிளா புரிஞ்சுங்க. சோ படற்கை, சோ தன்மை முன்னிலை படற்கையிலே வந்துடலாம். கவனிக்கிறீங்களா? தன்மை முன்னிலை படற்கை. சோ பெயர் சொல் வினை சொல், பெயர் சொல் வினை சொல், பெயர் சொல் வினை சொல். ஏன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த படற்கையில இருக்கிற பெயர் சொல்லும் வினை சொல்லும் இரு திணையும் 5 பாலையும் காட்டும். என்ன இரு திணை 5 பால்? உயர்திணை அக்ரிணை, ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால். இது இல்லாம ஒருமை பன்மையும் காட்டும். எது? படற்கையில இருக்கிற பெயர் சொல்லும் வினை சொல்லும். இதுவே தன்மையிலையும் முன்னிலையிலும் இருக்கிற பெயர் சொல்லும் வினை சொல்லும், பெயர் சொல்லும் வினை சொல்லும் இரு திணையும் 5 பாலையும் காட்டாது. எதை மட்டும்தான் காட்டும்? ஒருமையா பன்மையா மட்டும்தான் காட்டும். இதுதான் இந்த விதி. சோ இந்த விதி கீழே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இதை நான் எழுதி போடாம ஜஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப்ல காட்டுறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். பார்க்கலாமா? இதுக்கான விளக்கம் தான் இது. பாருங்களேன். வினை முற்றும் பெயர் சொல்லும் படற்கையை குறித்தால், படற்கையில் வந்தால் இவ்விரு சொற்களில் இருந்தும் இரு திணையும் 5 பாலும் பெறப்படும். சொன்னால இரு திணையும் 5 பாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒழிந்த ஏனைய இடங்களான தன்மையிலும், படற்கை இல்லாம ஏனைய இடங்களான தன்மையிலும் முன்னிலையிலும் வினைமுற்றும் பெயர் சொல்லும் வந்தால் ஒருமை பன்மை மட்டுமே பெறப்படும். அப்ப தன்மையிலையும் முன்னிலையும் பெயர் சொல்லும் வந்தாலும் வினை சொல் வந்தாலும் நீங்க என்ன திணைன்னு கண்டுபிடிக்க முடியாது, என்ன பால்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருமை பன்மை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது எவ்வளவு எளிமையா உங்களுக்கு இந்த பாக்ஸை வச்சு சொல்லி தரேன். பாருங்களேன், பாருங்களேன். இங்க வந்துருங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் இவ்வளவு நேரமா? ஒரு பெயரா வினையா இருந்தாதான் உங்களுக்கு என்ன திணை என்ன பாலுன்னு தெரியும். தன்மையிலேயோ முன்னிலேயோ வர்ற பெயர்லயும் சரி வினையிலையும் சரி என்ன திணை என்ன பால்னு தெரியவே தெரியாது. உயர்திணையா அக்ரிணையா ஆண் பாலா பெண் பாலா ஒண்ணுமே தெரியாது. பாருங்களேன், நான் வந்தேன். இப்ப நான் வந்தேன்னு சொல்லும் போது உங்களுக்கு கிளியரா என்ன பால்னு தெரியல. இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் நீங்க நான் வந்தேன் தானே சொல்லுவீங்க. அப்ப நான் வந்தேன்றதுல நம்ம என்ன பால்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்குதான் நான் உங்களுக்கு தன்மை முன்னிலை படற்கை வகுப்பு டெப்தா நடத்தினேன். அப்ப தன்மை நடத்தும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் என்பது இடைக்காலத்துல அக்ரிணையும் குறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்துல இருந்த புலவர்கள் ஒரு மரம் தன்னோட கருத்தை வெளிப்படுத்துறது போல ஒரு செய்யுள் இயற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மரம் பேசுற மாதிரி, அப்ப மரம் தானே அந்த தன்மை. அப்ப அந்த இடத்துல மரம் தானே தன்மை. ஒரு பறவை தன்னோட வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி கூட தமிழ்ல ஒரு செய்யுள் இருக்கு, ஒரு கவிதை இருக்கு, ஒரு கட்டுரை இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த பறவை தானே தன்மை. அப்ப தன்மை என்பது பொதுவா மாறிடுச்சு. உயர்திணைக்கோ அக்ரிணைக்கு பொதுவா மாறிடுச்சு. அப்ப நான் என்பது உயர்திணைக்கு பொது அக்ரிணைக்கு பொது. அப்ப நான் நாம் என்பது இங்க என்ன திணைன்னு எனக்கு தெரியல, என்ன பால்னு தெரியல. வந்தேன் வந்தோம் பாருங்க, வந்தேன்னா ஒருத்தவன், வந்தோம்னா பலரு. ஒருமை பன்மை தெரியுது, ஒருமை பன்மை தெரியுது, ஆனா திணை பால் தெரியல. பாருங்க, நீ வந்தாய், நீ வந்தாய் யார் ஆனா பெண்ணா ஒருத்தவங்கன்னு தெரியுது, எனக்கு ஒருமை பன்மை தெரியுது. இது எல்லாத்துலயும் எனக்கு என்ன தெரியுது? ஒருமையும் பன்மையும் தெரியுது. ஆனா என்ன தெரியல? இரு திணையும் 5 பாலும் தெரியல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்புறம் வந்தாய் ஒருத்தவங்கன்னு தெரியுது, வந்தீர் பல பேரும் தெரியுது. ஆனா வந்தது ஆணான்னு தெரியுதா, பெண்ணான்னு தெரியுதா, உயர்திணையான்னு தெரியுதா, அக்ரிணியான்னு தெரியுதா? எதுவுமே தெரியல. சோ இதுதான் கான்செப்ட். ஆனா இங்க பாருங்களேன், படற்கையில ஒருமையும் தெரியும், பன்மையும் தெரியும், இரு திணையும் தெரியும், 5 பாலும் தெரியும். இதுதான் கான்செப்ட். அவன், இது ஒரு ஆண் பால் தெரியுதா? சரியா? திணை, இது ஒரு உயர்திணை, இது ஒரு உயர்திணை பெண் பால், இது ஒரு உயர்திணை பலர் பால், இது அக்ரிணை ஒன்றன் பால், இது அக்ரிணை பலவின் பால். இதையும் சொல்லலாம். வந்தான் ஆண் உயர்திணை ஆண் பால், வந்தால் ஆள் உயர்திணை பெண் பால், வந்தார் ஆர் உயர்திணை பலர் பால், வந்தது தூ அக்ரிணை ஒன்றன் பால், வந்தன அக்ரிணை பலவின் பால் சொல்லிடலாம்ல. சோ இதுதான் இந்த செயல். அப்ப செயலா பார்க்காம இவ்வளவு கான்செப்ட் சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா? இப்ப புரியுதா? படற்கை வினைமுற்று நாமம் குறிப்பின் பெறப்படும் திணைப்பால் அனைத்தும் ஏனைய இடத்தவற்று ஒருமை பன்மை பாலே. தன்மை முன்னிலையில் ஆண் பெண் பாகுபாடு தெரியாது. இதுதான் கான்செப்ட். தன்மை முன்னிலையில ஆண் பெண் பாகுபாடு தெரியாது. சோ ஒருமை பன்மை மட்டும் தான் தெரியும். சொற்கள் பொதுவாக வரும் என்பது கருத்து, நாமம்னா பெயர். சரி, இதுக்கப்புறம் நான் சொன்னதான் பாருங்களேன். படற்கை வினைமுற்று பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம படற்கையில வினைமுற்று பெயர் சொல், தன்மையில வினைமுற்று பெயர் சொல், முன்னிலையில் வினைமுற்று பெயர் சொல் அப்படியே கொடுத்துட்டு அது என்னென்ன காட்டுதுன்னு நான் கொடுத்துருப்பேன். பாருங்களேன், அவன் வந்தான், அவள் வந்தாள், அவர் வந்தார், அது வந்தது,
அவை நடந்தன. சரி, அதை வந்தது நடந்தன எல்லாம் ஒண்ணு தானே, புரியுதுல உங்களுக்கு? சரி, இது உயர் திணை ஆண் பால். அப்ப எனக்கு திணையும் காட்டுது பாலும் காட்டுது, நான் சொன்ன மாதிரி காட்டுதா? அப்ப இரு திணையும் காட்டும் ஐம்பாலும் காட்டும். எது? படற்கை வினைமுற்று. எனக்கு படற்கை வினைமுற்று எதை காட்டும்? இரு திணையும் காட்டும், ஐம்பாலையும் காட்டும், ஒருமை பன்மையும் காட்டும். காட்டுதா இல்லையா? பாருங்க, மனப்படம் கிடையாது, எனக்கு காட்டுது. வந்தான், இது ஒரு உயிர் திணை ஆண் பால்னு சொல்றான்ல. நடந்தன, நடந்தன நான் சொல்றேன்ல, இது ஒரு அக்ரிணை பலவின் பால் நான் சொல்றேன்ல. அடுத்து படற்கை பெயர் பாருங்களேன். படற்கை பெயர் இதுக்கு முன்னாடி பார்த்தது படற்கை வினை. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது படற்கை வினை முற்று, இது படற்கை பெயர். இதுவும் எனக்கு காட்டுது பாருங்க. இதுவும் எனக்கு என்ன காட்டுது? இரு திணையும் காட்டுது, ஐம்பாலையும் காட்டுது, ஒருமையா பன்மையான்னு காட்டுது. அவன், இது ஒரு உயர் திணை, இது ஒரு ஆண் பால், இது ஒரு ஒருமை. அவை, இது ஒரு அக்ரிணை, இது ஒரு பலவின் பால், இது ஒரு பன்மை. தெரியுதா? இப்ப தன்மைக்கு வந்துட்டோம். தன்மை வினைமுற்று பாருங்களேன். நடந்தேன், நடந்தோம். இங்கு எனக்கு இரு திணையோ ஐம்பாலோ காட்டாது, ஒருமை பன்மை மட்டும் தான் காட்டும். நடந்தேன்னா ஒருமை, நடந்தோம்னா பன்மை. பட் இது இங்க எத்தனை பேர், அதாவது எத்தனை பேர் நடந்தாங்கன்னு தெரியுது, ஆனா ஆண் நடந்தாங்களா பெண் நடந்தாங்களா, ஒரு உயர் திணை நடந்துச்சா ஒரு அக்ரிணை நடந்துச்சான்னு தெரியாது இல்ல. அப்ப தன்மை ஒருமை, தன்மை பன்மை தான். என தன்மை வினைமுற்று ஒருமையையும் பன்மையும் மட்டுமே உணர்த்தியது. இது இருதினையும் ஐம்பாலையோ காட்டாது. தன்மை வினை பெயர் சொல்லும் அப்படிதான் பாருங்க. தன்மை பெயர் இவ்வினைகள் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். ரெண்டுத்துக்கும் பொது, ரெண்டுத்துக்கும் பொது. ஏன்னா ஒரு ஆண் சொன்னாலும் நான் நடந்தேன்னு சொல்லுவாங்க, ஒரு பெண் சொன்னாலும் நான் நடந்தேன்னு தானே சொல்லுவாங்க, மாத்தியா சொல்லுவாங்க இல்ல இல்ல. அப்ப ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அடுத்து பாருங்க, தன்மை பெயர் நான் நாம் சேம் அதே தான். ஏன்னா தன்மை பெயர் ஒருமையும் பன்மையும் உணர்த்தியது. இப்பெயர் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். ஒரு பெண் சொல்லும் போது நான் சொல்லுவாங்க, ஒரு ஆண் சொல்லும் போது நான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெண்கள் ஒரு 10 பேர் நாம்னு சொல்லுவாங்க, ஆண்களும் நாம்னு சொல்லுவாங்க. புரியுது? அடுத்து முன்னிலை, முன்னிலை வினைமுற்று. நடந்தாய் நடந்தேன் இது பண்ணலாம். இதுவும் ஒருமை பன்மை தான் காட்டும், இருதினையும் ஐம்பாலையும் காட்டாது, ஒருமை பன்மை மட்டும்தான் காட்டும். முன்னிலை வினைமுற்று ஒருமை பன்மை உணர்த்தியது. இவ்வினைகளும் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். நான் ஒரு ஆண் வந்தாலும் நீ வந்தாயின்னு சொல்லுவேன், ஒரு பெண்ணா இருந்தாலும் நீ வந்தாயின்னு சொல்லுவேன். அப்ப ரெண்டு பேருக்கு பொதுவாதானே இருக்காது. அடுத்து முன்னிலை பெயர் நீ நீர், நீர் நீங்கள் எது வேணா பயன்படுத்தலாம். இதுவும் ஒருமை பன்மை தான் காட்டும். ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். பாருங்க, ஆணையும் பெண்ணையும் காட்டாதுன்னு சொல்றோட ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கும். அப்ப நீ ஒரு ஆண்னாலும் நீதான், ஒரு பெண்ணாலும் நீதான். அதே மாதிரி நடந்தீர், ஒரு ஆண்னாலும் நடந்தீர்னு சொல்லலாம், ஆண்கள் பலர் சரியா, பெண்கள்னாலும் நடந்தீர்னு சொல்லலாம். இவ்வளவு கான்செப்ட் இருக்கு. இப்ப இதுல என்னென்ன வினைமுற்று நீங்க ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். தன்மைக்கு என்ன பார்த்தோம்? நடந்தேன் நடந்தோம், தன்மை ஒருமை தன்மை பன்மை. முன்னிலைக்கு நடந்தாய் நடந்தீர், முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை. படற்கைக்கு நடந்தான் நடந்தால் நடந்தார் நடந்தது நடந்தன. மொத்தம் 9 வருதா? தன்மையில 2 ஒருமை பன்மை, முன்னிலையில 2 ஒருமை பன்மை 4, படற்கையில் 5, 3 ஒருமை 2 பன்மை, மொத்தம் 9. இந்த 9 27 மாத்தலாம். 3 காலத்தையும் சொல்லலாம். சொன்னால பாடத்திட்டத்துல காலம்னு ஒண்ணு இருக்கு, அந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப வினைமுற்ற பொறுத்து அது என்ன வினைமுற்று, உயர்தினையா அக்ரிணையா, அது தன்மையா, அது முன்னிலையா, அது படற்கையா, அது ஒருமையா, அது பன்மையா, அது இறந்த காலமா, அது நிகழ்காலமா, அது எதிர்காலமா, எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் சொன்ன 9யுமே நடந்தேன் நடந்தோம், நடந்தாய் நடந்தீர், நடந்தான் நடந்தால் நடந்தார் நடந்தது நடந்தன, இது 27 சொல்லலாம். நடந்தேன் நடந்தேன் இறந்த காலம், நடக்கின்றேன் நடப்பேன், நடந்தோம் நடக்கின்றோம் நடப்போம், நடந்தாய் நடக்கின்றாய் நடப்பாய், நடந்தீர் நடக்கின்றீர் நடப்பீர், நடந்தான் நடக்கின்றான் நடப்பான், நடந்தால் நடக்கின்றாள் நடப்பாள், நடந்தார் நடக்கின்றார் நடப்பார், நடந்தது நடக்கின்றது நடக்கும், நடந்தன நடக்கின்றன நடப்பன. இப்படி 27 வினைமுற்று சொல்லலாம். அப்ப வினைமுற்ற பொறுத்து நம்ம குழப்பமே அடையக்கூடாது இல்ல. அப்ப அடிப்படையிலேருந்து வரும்போது எவ்வளவு விஷயம் நம்மளுக்கு எளிமையா புரியுது பாருங்க. இப்ப இந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாமா? தன்மை முன்னிலை படற்கை. தன் கருத்தை சொல்பவன் தன்மை, கருத்தை முன்னின்று கேட்பவன் முன்னிலை. பேசுபவன் கேட்பவன் அல்லாமல் பேச்சு வேறு ஒருவரிடம் படர்ந்தால் அது படற்கை. அடுத்து நம்ம மெயினா பார்த்தது தன்மையில பெயர், முன்னிலையில பெயர், படற்கையில பெயர். அந்த பெயர் கூட சேர்த்து நம்ம இன்னைக்கு வினையும் பார்த்தோம். நடந்தேன்
நடந்தோம், நடந்தாய், நடந்தீர், நடந்தான், நடந்தால், நடந்தார், நடந்தது, நடந்தன. இது சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு விகுதிகளும் சொல்லி கொடுத்தேன். அன், ஆன், அல், ஆல், அர், ஆர், தூரு, ஆ, ஆ. அடுத்தது தன்மையிலையும் பார்த்தோம். நடந்தேன், ஏன், நடந்தோம், ஓம், நடந்தாய், ஆய், நடந்தீர், ஈர். சோ இப்ப இது முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை விகுதி. அப்ப இந்த விகுதிகளை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அப்ப தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த மூணுலையுமே வினைகள் குறித்தும் நம்ம பார்த்தோம். இந்த வினைகள்ல எது ஒருமை பன்மை மட்டும் காட்டும்? சோ தன்மையும் முன்னிலையும். எது ஒருமை பன்மையோட சேர்த்து இருதினி ஐம்பாலும் காட்டும்? படர்க்கை. இப்ப அந்த விஷயம் நம்மளுக்கு எளிமையா புரியுது இல்ல? அது இல்லாம நம்ம இப்ப மரியாதை பன்மை கான்செப்ட் பார்த்தோம். அரு, அருனா அது முழுமையான பன்மை. அரு, ஆறுனா அது மரியாதை பன்மை. அடுத்து விகுதி மேல் விகுதி வர்றது நம்ம எப்படின்னு பார்த்தோம். சோ மெயினா திரும்ப கடைசியா ஒரு சொல்லிடுறேன். படற்கையில வர்ற பெயரும் படற்கையில வர்ற வினையும் இருதினையும் ஐம்பாலும் காட்டும். தன்மை முன்னிலையில வர்ற பெயரும் வினையும் இருதினையும் ஐம்பாலும் காட்டாது, ஒருமை பன்மையை மட்டுமே காட்டும். இது ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவான. சரியா? உயர்தினைக்கும் அக்ரணிக்கும் சொல்லலாம், இல்ல ஆண் பாலுக்கும் பெண், எல்லாருக்கும் பொதுவானது. நான் சொன்னல, இப்ப நான்னா ஒரு ஆணா இருந்தாலும் நான் தான், ஒரு பெண்ணா இருந்தாலும் நான் தான். நான் சொன்னேன் அக்ரணிகளும் அதை மையமா வச்சு ஒரு கவிதை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதுவும் ஒரு தன்மையை குறிக்குது இல்ல? சரியா? அதனால தன்மை முன்னிலை என்பது ஒருமை பன்மையை மட்டும்தான் காட்டும். எந்த ஒரு திணையையும் எந்த ஒரு பாலையும் அது தனிப்பட்ட முறையில குறிக்காது, அது எல்லாத்துக்கும் பொதுவானது. இதுவே படற்கையில அந்த பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையிலே அவன், அவள், அவர், அது, அவைன்னு போயிடுச்சு இல்ல? அதனால அங்க பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா தன்மை முன்னிலை படற்கையில நீங்க நிறைய விஷயத்தை கத்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அடுத்த வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம அந்த மூவிட பெயர்கள் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி திரியுன்றதை நம்ம கிளியரா பார்த்துட்டு அடுத்த விகுதிகள் பார்த்தா அந்த ஒருமை பன்மை முடிஞ்சிடும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.